إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا وصلى الله تعالى وآله وصحبه وسلم تسليمًا كثيرًا أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுதவராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த ரஹ்மானுடைய அருளும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் சாரட்டும் சேரட்டும் என வேண்டிக் கொள்கிறேன். புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அன்புசால் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறியதாக ஒரு விடயத்தை, ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள். யா இபாதி இன்னி ஹர்ரம்துல் லுல்ம அலா நஃப்ஸி. அல்லாஹு தஆலா கூறுகிறான், அடியார்களே, அநியாயம் செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன். அநியாயத்தை நான் எனக்கே ஹராமாக்கி கொண்டேன். எனவே உங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமா அன பிதல்லாமின் லில் அபீத். அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஒருபோதும் அநியாயம் இழைப்பவன் அல்ல, அவன் நீதியாளன். அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். எந்த அளவுக்கென்றால், மறுமையுடைய நாளிலே 2 ஆடுகள் கொண்டு வரப்படும். மஹ்ஷருடைய மைதானத்திலே 2 ஆடுகள் கொண்டு வரப்படும். ஒரு ஆட்டுக்கு கொம்பு இருக்கும், இன்னும் ஒரு ஆட்டுக்கு கொம்பு இருக்காது. உலகத்திலே இந்த கொம்பிருக்கிற ஆடு இந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு அநியாயமாக குத்தி இருக்கும், நோவினிப்படுத்தி இருக்கும், அதை துன்புறுத்தி இருக்கும். அல்லாஹு தஆலா அதை பதிவு செய்து மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த 2 ஆடுகளையும் எழுப்பி கொண்டு வந்து கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டிற்கு கொம்பை கொடுத்து குத்தி ஆட்டுக்கு குத்துமாறு, அதை வேதனை செய்யுமாறு, அதை நோவினை செய்யுமாறு அல்லாஹ் பணிப்பான். அந்த ஆடும் அதே போன்று செய்யும். அதற்கு பின்னால், அந்த தண்டனை வழங்கப்பட்டதற்கு பின்னால், கூனு துராபா, நீங்கள் இப்போது மண்ணாகி போய் விடுங்கள் என்று இருவரையும் மரணிக்கச் செய்து அனுப்பிவிடுவான். அப்படி நீதியாளன் அல்லாஹு தஆலா என்று அநியாயத்தை ஒருபோதுமே அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை இஸ்லாம் கூறி காட்டுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் அநீதி, அநியாயம், அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வது, அடுத்தவர்களுக்கு நோவினை செய்வது, இதை ஹராமாக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெங்காயம், வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். வெங்காயத்தை அல்லது வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு, மக்கள் கூடுகின்ற சந்தோஷமான இடங்களுக்கு வர வேண்டாம் என்றார்கள். ஏன் சொன்னார்கள்? வெங்காயம் என்ன ஹராமாக்கப்பட்டதா, அல்லது வெள்ளைப்பூடு என்ன தடுக்கப்பட்ட ஒரு பொருளா? அதனால் வருகின்ற வாடை அடுத்த மனிதனுக்கு அது தீங்காக அமையக்கூடாது என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. எனவே வாடையினால் கூட ஒரு மனிதனை தீங்கு செய்யாதீர்கள் என்கிறது இஸ்லாம். மன் சலிமல் முஸ்லிமூன், முஸ்லிம் என்றால் யார்? ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணப்படுத்தினார்கள்.
கையினால் துன்பப்படக்கூடாது, நோவினால் அதாவது நாவினால் நோவினை அடையக்கூடாது, அவன்தான் முஸ்லிம். வாடையினால் கூட ஒரு மனிதனை நோவினை அடைய செய்யக்கூடாது என்று விரும்புகிறது இஸ்லாம். எனவே ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்வது, நோவினைப்படுத்துவது, துன்பப்படுத்துவது ஹராம். நான் நோவினைப்படுத்துவதை, துன்பப்படுத்துவதை, அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டேன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, மனிதனாக இருக்கட்டும், வேறு பல உயிரினங்களாக இருக்கட்டும், வேறு பலவைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அநியாயம் செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி பூனையுடைய விடயத்திலே நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறாள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இருக்கிறார்கள். தனக்கு பக்கத்திலே நரகம் காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அங்கலாய்க்கிறார்கள். இது என்ன, இது நரகம் எனக்கு தனத் மின்னியன் நார், எனக்கு பக்கத்திலே நரகம் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் அதிர்ச்சி விடுகிறேன், அங்கலாய்த்து விடுகிறேன். அந்த நரகம் என்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். அப்போது நரகத்திலே நான் பார்த்தேன், ஒரு பெண்மணியை ஒரு பூனை உராண்டி சுரண்டி அதை வேதனை செய்து கொண்டு அதை தள்ளி நரகத்திலே அந்த பூனை அந்த பெண்ணை நரகத்திலே தள்ளிவிட்டு கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். கேட்டேன், எதற்காக இந்த வேதனை என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹபஸத்ஹா ஹத்தா மாத்தத், இந்த பூனையை இந்த பெண்மணி வைத்திருந்தாள், மேய விடவில்லை, சுதந்திரமாக சாப்பிட விடவில்லை, சுதந்திரமாக உலாவ விடவில்லை, ஒழுங்கான தீனி கொடுக்கவில்லை, அது இறந்து விட்டது. அந்த பதுவாவின் காரணமாக, அந்த அநியாயத்தின் காரணமாக இன்று இவள் நரகத்திலே வேதனை செய்யப்படுகிறாள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது. அருமையான சகோதரர்களே, மிருகத்துடைய விடயமாக இருந்தாலும் அநீதி என்பது, அநியாயம் என்பது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுதுலும், லுலும் என்றால் அநியாயம். லுலும் என்பதற்கு வார்த்தையில் தமிழிலே அநியாயம். இந்த அநியாயம் செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னதுலும், இந்த அநியாயம் இருக்கிறதே, துலுமாத்துன் யோமல் கியாம, மறுமையுடைய நாளிலே அது உங்களை சூழ்ந்து கொள்ளும், உங்களை நகர விடாது, உங்களை அது இருளாக மாற்றி உங்களை நரகத்திற்கு கொண்டு தள்ளிவிடலாம் என்று நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மிருகங்களாக இருந்தாலும், மிருகங்களுடைய விடயங்களாக இருந்தாலும் அநியாயம் என்பது தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை சந்திப்பதற்காக ஒரு கிராமப்புறத்திற்கு போகிறார்கள். அவருடைய வாசல் படிக்கு முன்னால் அவருடைய வளவிலே ஒரு ஒட்டகம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த ஒட்டகம் அழுகிறது. கண்ணிலே இருந்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹுக்கு ஏதோ புரிந்து விட்டது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிருகங்களோடு கூட ஒரு அணுக்கமும் நெருக்கமும் உறவும் இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். ஒட்டகம் ஏதோ சைக்கினை செய்கிறது. நெருங்கி சென்ற ரசூலுல்லாஹ் அதன் தலைமுடியை தடவி, காதோடு காதை, கன்னத்தோடு கன்னத்தை, முகத்தோடு முகத்தை புதித்து ஏதோ குசலம் விசாரிப்பது போன்று ஒட்டகத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தலையை உயர்த்தி கொண்ட ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த ஒட்டகம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டார். அங்கே இருந்த சஹாபி, அந்த வீட்டுக்காரர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகம் எனக்குரியது யா ரசூலல்லாஹ். கேட்டார்கள் ரசூலுல்லாஹ், அத்தபிஉனி, இதை எனக்கு விற்று விடுவாயா, காசுக்கு தருகிறாயா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், பல் ஹுதிக்கு யா ரசூலல்லாஹ், இதை நான் உங்களுக்கு காசுக்கு தரலாமா? சும்மாவே தருகிறேன், ஹதியாவாக தருகிறேன், எடுத்துச் செல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸை சொன்னார்கள், வாழ்க்கையை ஜீவனோபாயத்தை கடத்துகின்ற சமாளிக்கின்ற எந்த சாதனமும் அவரிடத்திலே இல்லை. இந்த ஒட்டகம் மாத்திரம்தான் பால் கறந்து குடிக்கிறார், விற்கிறார், சுமைகளை சுமக்கிறார். அப்படி ஒரு வாகனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது. அந்த நேரத்தில் அதை நான் சும்மா தருகிறேன் என்று சொல்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இதை எனக்கு சும்மாவும் வேண்டாம், காசுக்கும் வேண்டாம், ஹதியாவுக்கும் வேண்டாம்,
உன்னை பற்றி இந்த ஒட்டகம் முறையிடுகிறது. கில்லத்தில் அலஃப் வ கத்ரத்துல் ஹம், நீ அதிகமாக சுமை சுமக்க வைப்பதாகவும் குறைவாக உணவு கொடுப்பதாகவும் இந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது. இது ரப்பிடத்திலே முறையிட்டால் இந்த பதுவாவை உன்னை தாங்க முடியாமல் போய்விடும் என்று அவரை எச்சரித்த வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, மிருகங்களுடைய விடயத்திலே கூட அநியாயம், அநீதி அவைகள் முறையிட்டு விட்டால், அந்த பூனை முறையிட்டது, பதுவா செய்தது, அந்த பெண்மணி நரகத்திற்கு செல்கிறாள். இந்த ஒட்டகம் முறையிட்டு விட்டால், மிருகம் வளர்க்கக்கூடியவர்கள், ஆடு மாடுகளுக்கு சொந்தக்காரர்கள், மிருகங்களோடு தொடர்புள்ளவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? எங்களுடைய மிருகங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? மேய்ப்புக்கள் எப்படி இருக்கிறது? பராமரிப்புகள் எப்படி இருக்கிறது? அதனுடைய கவனிப்புகள் எந்த அளவிலே இருக்கிறது? சிந்திக்க வேண்டிய கட்டாய தேவை. இவைகள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விட்டால், யா ரப் யா அல்லாஹ், வாய் பேசாத மிருகங்கள், இந்த உயிரினங்கள் ரப்பிடத்திலே நம்மை பற்றி கம்ப்ளைண்ட், நம்மை பற்றி முறைப்பாடுகள் செய்துவிட்டால் நம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? சகோதரர்களை யோசித்து பாருங்கள். எனவே அநியாயம் என்பது மனித புறத்தில் மாத்திரமல்ல, உயிருள்ள ஏனைய எல்லா விடயங்களிலும் அநியாயம் நடப்பது தவறாகும். இஸ்லாம் ஷரியா அதை தடை செய்கிறது. அருமையான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு சஹாபாக்கள் சென்று வந்தால் நபிகளார் அந்த ஊர்களை பற்றிய சம்பவங்களை கேட்பார்கள். இந்த ஊரிலே என்ன விசேஷம் நடைபெற்றது, ஊரிலே என்ன நடந்தது என்று கேட்பார்கள். விடயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். ஒரு கட்டத்திலே அபிசீனியாவுக்கு சென்ற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்திருந்தார்கள். இப்போது இருக்கின்ற எத்தியோப்பியா பகுதியில் இருக்கிற அபிசீனியா நகரத்திற்கு சென்ற, நாட்டுக்கு சென்ற சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஏதாவது சம்பவங்களை கூறுங்களேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சம்பவங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு சம்பவத்தை கண்டேன். என்ன சம்பவம்? அல்லாஹ்வுடைய தூதரே, நபி அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய், ஒரு அம்மா தண்ணீர் குடத்தோடு பாதையினால் சென்று கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்திலே அந்த பாதையினால் சென்று கொண்டிருந்த சில இடக்கு முடக்கான வாலிபர்கள் திரும்பி வந்தார்கள். அந்த பெண்மணியை தள்ளிவிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி விழுந்து விட்டால், தலையிலே கையிலே சுமந்து சென்ற அந்த தண்ணீர் முட்டியும் உடைந்து விட்டது, தண்ணீரும் கொட்டி விட்டது. அந்த பெண்மணி விழுந்து எழுந்து தன்னை சுதாகரித்து கொண்டு என்ன சொன்னால் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா குதர், யா குதர், சௌஃப தஅலம் அம்ரி வ அம்ருக இந்தல்லாஹ். அந்த பெண்மணி எழுந்து சொன்னாள், ஏ அநியாயக்காரனே, நாசமா போனவனே, நம்முடைய பாசையிலே கர்மம் பிடித்தவனே என்பார்கள். ஏதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாசையை வைத்துக் கொண்டிருப்போம். அநியாயக்காரனே, நாசமா போனவனே, யா குதர், சௌஃப தஅலம், சௌஃப தஅலம், நீ கண்டுகொள்வாய். ரப்புடைய சன்னிதானத்திலே நீயும் நானும் நிப்பாட்டப்பட இருக்கிறோம். அப்போது நீ கண்டுகொள்வாய், இதன் தண்டனை உனக்கு அங்கே இருக்கிறது என்று பதுவா செய்தால் யா ரசூலல்லாஹ் அந்த பெண்மணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த சஹாபாக்கள் சொன்னபோது சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சதக்கத் சதக்கத், அந்த பெண்மணி உண்மை உரைத்தாள். நிச்சயமாக நாளை மறுமையுடைய நாளில் அந்த அநியாயம் கொண்டு வரப்படும், இருவருக்குமான நீதி விசாரணைகள் நடைபெறும் என்று கூறினார்கள். அருமையான சகோதரர்களை யோசித்து, சீண்டுவது, தள்ளிவிடுவது, பயமுழுத்தாட்டுவது, அடுத்தவர்களை நோவினை செய்வது, அடுத்தவர்களை இழக்கச் செய்வது, உரிமைகளை மீறுவது, யோசித்து பாருங்கள். இன்று இருக்கின்ற வாலிபர்கள் செய்கின்ற காரியங்களை அன்றிருந்த வாலிபர்கள் செய்தார்கள். பாதையினால் சென்று கொண்டிருப்பவர்களை தடுமாறச் செய்வது, சத்தமிட்டு அடுத்தவர்களை பயமுறுத்துவது, இப்போது வருகின்ற புது வகையான வாகனங்கள், மோட்டார் வாகனங்களை கொண்டு வந்து ஓடிச் சென்று வாகனங்களை முறுக்கி அதன் சத்தத்தை எழுப்பி சிறுவர்களை பயங்காட்டுவது, வயோதிபர்களை பயங்காட்டுவது, திடுக்கிடச் செய்வது, நோயாளிகளை தடுமாறச் செய்வது. அந்த மனிதர்கள் தொழக்கூடியவர்களாக, இபாதத்துள்ளவர்களாக, ஏனொரு காவிராக இருக்கட்டும், கடவுளே, இறைவனே, ஆண்டவா, நாசமா போகட்டும் என்று அவர்கள் திட்டிவிட்டால், சொல்லிவிட்டால், மனம் நொந்து விட்டால்
என்னுடைய நிலைமை பாரதூரம் எந்த அளவிலே இருக்கும் சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். அடுத்தவர்களுக்கு அநியாயம் என்பது மனதினால் கூட அநியாயத்தை நினைக்க கூடாது என்று சொல்கிறது ஷரியா. அதைத்தான் ரசூலுல்லாஹ் வாடையினால் கூட ஒருவரை துன்புறுத்தாதீர்கள், அவன் சங்கடம் அடையக்கூடாது என்று விரும்பியது இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாபானி முஅஜ்ஜலானி உகுபத்துஹுமா ஃபித் துன்யா. ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது, ரெண்டு விடயங்கள். இந்த ரெண்டு விடயங்களுடைய தண்டனையும் இந்த உலகத்தில் கிடைக்காமல் ஒருவர் மரணிக்க மாட்டார், இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், பாபானி முஅஜ்ஜலான், இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கும். ஒன்று உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு துன்புறுத்துவது, பெற்றோர்களை துன்புறுத்துவது, பெற்றோர்களை கடினமாக எண்ணுவது, பெற்றோர்களுக்கு ஏதாவது தீங்களை, பெற்றோர்களை எந்த அளவுக்கு என்றால் ஷரியா சொல். இது ஒரு நீளமான தலைப்பு, இது நீளமாக விழாவாரியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. சமகாலத்திலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கின்ற உரிமை மீறல்களும் அபியூஸ்களும் தகராறுகளும் இவைகள் நீளமாக நீண்ட விடயங்களோடு பேசப்பட வேண்டிய தலைப்பு. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது, துரோகம் செய்வது, அதனுடைய தண்டனை, பெற்றோர்களை கோபத்தோடு பார்ப்பது கூட ஷரியாவிலே தடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெற்ற தாயை தந்தையை கோபத்தோடு அவர்கள் முகத்தை பார்ப்பதை கூட இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருக்கிறோம். எனவே பெற்றோருக்கு தீங்கு செய்வதனுடைய தண்டனையுடைய கர்மம், அதனுடைய தண்டனை, இந்த உலகத்திலே பெற்றோருக்கு தீங்கு செய்தவர் அதை பெற்றுக்கொள்ளாமல் மரணிக்க மாட்டார். உக்கூபத்துஹுமா ஃபித் துன்யா என்றார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்த தண்டனை என்ன தெரியுமா? பாபானி முஅஜ்ஜலானி உக்கூபத்துஹுமா ஃபித் துன்யா அல் பகி, அநியாயம் செய்வது. அநியாயம், அந்த அநியாயம் என்பது பல பரப்புகளை கொண்டது. அநியாயம் என்பது ஒரு பரந்த பகுதி. ஆட்சியாளர்களுடைய அநியாயம் ஒரு பக்கம் இருக்கிறது, அதிகாரிகளுடைய அநியாயங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை அநியாயப்படுத்துகின்ற ஒரு மேல்வர்க்க சமூகத்தின் அநியாய பகுதி இன்னொரு பகுதி இருக்கிறது. சாதாரண மனிதர்களுக்குள்ளே, மிருகங்களுக்குள்ளே சகஜமாக நடைபெறுகின்ற அநியாயங்கள், இப்படி பல பிரிவுகளாக இந்த உலகத்திலே அநியாயம் செய்து வாழ்ந்தவர்களுடைய, அட்டூழியம் செய்து அக்கிரமம் செய்து வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை புரட்டி பார்க்கிற போது இதுவரை மறுமையுடைய நாள் வரை காரூனை சொல்கிறது குர்ஆன். அநியாயம் செய்தவன், அட்டூழியம் செய்தவன், கொடுமை செய்தவன், மக்களை கொடுமை செய்தவன், இதுவரை பூமி விழுங்கிக் கொண்டிருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையுடைய நாள் வரை காரூன் பூமியிலே இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அநியாயக்காரன், கொடியவன் என்றது குர்ஆன். அநியாயம் செய்தவன். மூசா நபியுடைய வரலாற்றிலே அநியாயம் செய்த ஃபிர்அவுன் கடலுக்குள்ளே பாதுகாக்கப்பட்டு உலகம் முடிகின்ற வரைக்கும் அத்தாட்சியாக இப்படி பல வரலாறுகளை கொஞ்சம் மேலெழுந்த வாரியாக, இன்னும் ஒருபடி மேலாக நாங்கள் யோசித்தால் அநியாயத்தின் விளைவுகளும் அநியாயத்தின் பகுதிகளும் இன்னும் ஒரு பங்கில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த அநியாயம் செய்தவர்களுக்கு இந்த உலகத்திலே அதற்குரிய அதாபும் தண்டனையும் ஹுக்குமும் அதனுடைய பதுவாவும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிய மாட்டார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைப்பது, பொல்லாப்பு செய்வது, அநியாயம் செய்வது, அடுத்தவர்களை நோவினைப்படுத்துவது, அடுத்தவர்களுடைய உரிமைகளை மீறுவது, மற்றவர்களுக்கு நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் அநியாயங்களை ஏற்படுத்துவது சாதாரண விடயங்களாக நினைத்துக்கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்களுடைய காலத்திலே குர்ஆன், இந்த அல் குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதா என்கின்ற ஒரு பிரச்சினை அங்கிருந்த முஅத்தஸிலாக்களும் ஹவாரிஜிகளாலும் கொண்டு வரப்பட்டது. அன்றைய இமாம்கள் மத்தியிலே அன்றிருந்த ஆட்சியாளர்கள் கூட இது படைக்கப்பட்டதுதான் என்பதற்கு சப்போர்ட் பண்ணிய ஆட்சியாளர்களாகத்தான் இருந்தார்கள். இல்லை இல்லை, இது அமுத வேத வாக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொன்ன இமாம்களை, அறிஞர்களை, ஆலிம்களை சிறையில் அடைத்தார்கள், கொலை செய்தார்கள், அடித்து விரட்டினார்கள், நாட்டை விட்டு நாடு கடத்தினார்கள். இப்படியெல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு கட்டத்தில்
இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விடாப்பிடியாக இருந்தார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம். அங்கே அவர்களுடைய இது படைக்கப்பட்டது தான் என்கின்ற இந்த கருத்தை உடைத்து கொண்டிருந்தார் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படி போகிற அந்த காலகட்டத்திலே இந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய இந்த பிரச்சாரம் மக்களை கவர்த்து கொண்டிருந்தது. இதனால் தோல்வி அடைந்த அந்த முஅ்தஸிலாக்களைச் சேர்ந்தவர்கள், அவர்களிலே சிலர் அன்றிருந்த ஆட்சியாளர்களிடம் சென்று இந்த அஹ்மது பின் ஹம்பல் நாட்டை குழப்புகிறார், ஊரை குழப்புகிறார், மக்களை அவர் வழிப்படுத்துகிறார், கருத்துக்களை மாற்றி அல்லாஹ்விடமிருந்து வந்தது இது கலாமுல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவரை நாங்கள் சிறையிலே போட வேண்டும், நாடு கடத்த வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இவரை போட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள் சிலர். அதிலே முக்கியமாக பிரபலமாக ஈடுபட்டவர்களில் ஒருவர்தான், இவரை சிறையிலே அடைக்க வேண்டும் என்பதிலே ஒற்றைக்காலில் நின்றவர்களில் ஒருவர்தான் அபூ தாவூத் அல் முஅ்தஸிலி என்பவர். அவருடைய பெயர் இன்னும் ஒரு பெயராகவும் ஒரு இடத்திலே வந்திருக்கிறது. இருந்தாலும் அபூ தாவூத் அல் முஅ்தஸிலி என்று அறியப்பட்டவர். இமாம் அவர்களை சிறையிலே பிடித்து விட்டார்கள், சிறையிலே அடைத்து விட்டார்கள். அடைத்தது மாத்திரமல்ல அருமையான சகோதரர்களே, நாளொரு மேனியாக வெவ்வேறு விதமான தண்டனைகள் கண்டவர்கள் நின்றவர்கள் சிப்பாய்களெல்லாம் வந்து அரச அதிகாரத்தோடு வந்து தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், தள்ளி விடுகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகளுடைய அளவுகளை பற்றி வாசிக்கிற போது கண்களினால் கண்ணீர் வடிகிற அளவுக்கு வேதனைகள் வழங்கப்பட்டது. அப்படி வேதனைப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு நேரத்திலே இவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். இவரால் அந்த அடி தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை. கேட்கிறார், இந்த அடியை வாங்குகிற அளவுக்கு, நீங்கள் கொடுக்கிற தண்டனையை நான் வாங்குகிற அளவுக்கு நான் என்ன பாவம் செய்தேன், என்ன குற்றம் செய்தேன்? அப்படி ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை. இந்த அடியை நீங்கள் அடிக்கிற அளவுக்கு என்னுடைய உடம்பிலே பலமுமே இல்லை, ஏன் என்னை வதைக்கிறீர்கள் என்று முறைப்பாடு செய்கிறார். அவர்கள் கேட்ட பாடலை அடிக்கிறார்கள். ஒரு நேரத்திலே தாங்க முடியாத இமாம் அவர்கள் ரப்பிடத்திலேயே முறையிட்டு விட்டார்கள். அருமையான சகோதரர்களே, விடயம் இங்கேதான் இருக்கிறது, விடயம் இங்கேதான் இருக்கிறது. பாதிக்கப்படுகிறார், நோவினைப்படுத்தப்படுகிறார், ஒரு சமூகம் அவர்களை நைய படைத்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனை தாங்க முடியாமல் ரப்பிடத்திலே கை உயர்த்துகிறார். யா ரப்பி ரஹ்மானே, எனது இந்த அடிக்கும் இந்த தண்டனைக்கும் இந்த துன்பத்திற்கும் இந்த கேவலத்திற்கும் ஆளாக இருந்தவர்களை உன் பக்கம் நான் சுமத்தி விடுகிறேன், நீயே பார்த்துக்கொள் ரப்பி ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விடுகிறார்கள். 18 மாதங்கள் சிறையிலே வைத்து அடித்ததாக வரலாறுகள் குறிப்பிடுகிறது. ஒரு கட்டத்தில் காலங்கள் கடந்ததன் பின்னால் இந்த அபூ தாவூத் அல் முஅ்தஸிலி என்பவர் சுகவீனம் அடைகிறார். எப்படி நோய் என்று தெரியுமா? பாரிசவாதம் போன்ற ஒரு நோயை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். ஒரு பக்கம் அப்படியே திமித்து போய்விட்டது, இன்னும் ஒரு பக்கமும் திமித்ததனால் அதன் நோவினை வலி எவரால் தாங்க முடியாமல் படுக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது, சாயவும் முடியாது, சொரியவும் முடியாத அளவுக்கு அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவர் தொட்டால் கூட உலக்கையினால் அடிப்பது போன்ற வேதனையை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்தார். ஒரு ஈ கொசு நொழும்பு கொந்தினால் கூட ஒரு ஈட்டினால் குத்துவது போன்ற உணர்வை அவருக்கு ஏற்படுத்தினார். தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வேதனை, இந்த நோய் எனக்கு எதற்கு தெரியுமா? சும்மா இருந்த இமாம் அபூ ஹனீஃபாவை சிறையில் அடைப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன். அந்த இமாம் அவர்களுடைய பதுவாதான் எனக்கு இந்த வேதனை என்று அவர் சொன்னதாக வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, நம்மால் வேதனைப்படுத்தப்பட்டவர்கள், நம்மால் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள், பரவாயில்லை போட்டுக் கொடுப்போம் என்று போட்டுக் கொடுத்தவர்கள், நான் தான் முன்னால் வர வேண்டும் என்று அடுத்தவர்களை தீண்டி விட்டவர்கள், கீழே இறக்கியவர்கள், அடுத்தவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை எனக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்று அநியாயமாக அடுத்தவர்களை முந்திக்கொண்டு சென்றவர்கள், அடுத்தவர்களுடைய உரிமைகளை மீறிக்கொண்டு காணியாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், வீடு வளவாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எந்த விடயமாக இருந்தாலும் நோவினைப்படுத்தி கொண்டு உரிமைகளை மீறிக்கொண்டு முந்தி சென்றவர்கள், அதற்காக வழக்காடியவர்கள், அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தகி தஅவத்தல் மதுலூம், இத்தகி தஅவத்தல் மதுலூம்,
فإنها تسير إلى السماء وتحمله الغمام. பாதிக்கப்பட்டவனுடைய அபய குரல், வஞ்சிக்கப்பட்டவன், நோவினைப்படுத்தப்பட்டவனுடைய அபய குரல் இருக்கிறதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கை உயர்த்தி விட்டால் அவனுடைய பிரார்த்தனையை மேகங்கள் சுமந்து வானத்திற்கு கொண்டு செல்கிறது. வானத்தின் கதவுகள் திறந்து கொண்டே இருக்கிறது. வன்னாசு நியாம், நீங்கள் படித்து கொண்டிருப்பீங்க, நீங்கள் செய்கிற கர்மத்தை எல்லாம் செய்துவிட்டு தூங்கிக் கொண்டிருப்பீர்கள், நிம்மதியாக இருப்பீர்கள். அவனுடைய பிரார்த்தனை, அந்த பாதிக்கப்பட்டவனுடைய அபய குரல் வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை மேகங்கள் சுமந்து அல்லாஹ்விடத்திலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, அடுத்தவர்களை நோவினைப்படுத்துவது, அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது சிறிய விடயமல்ல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அத்துலுமு துலுமாத்துன் யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளிலே இந்த அநியாயங்கள், சிறிய சிறிய அநியாயங்கள் எல்லாம் வந்து நிற்கும். லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, மறுமையுடைய நாளிலே அவனுடைய ஓலை விரிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற வாசலிலே நின்று மனிதன் அங்கலாய்த்து கொண்டிருப்பான். லா யுகாதிரு சகீரா, இந்த சிறிய விடயங்கள் எல்லாம் எழுதி வாசிக்கப்படுகிறதே, விசாரிக்கப்படுகிறதே. பெரிய விடயங்கள் எழுதப்படுகிறது, சிறிய விடயங்களும் வல்ல. அல்லாஹு தாலா அநியாயம் செய்பவன் அல்ல, நீதியாளன், நியாயமானவன். எனவே எந்த விடயங்களும் அங்கே வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின், அணுவளவு எது செய்தாலும் அங்கே எழுதி வைக்கப்பட்டு வாசிக்கப்படும். அத்துலுமு துலுமாத்துன் யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளிலே அவைகளெல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது, பங்கமளிப்பது, நோவினை செய்வது, தீங்கிழைப்பது, அடுத்தவர்களுடைய மனங்களை நோவினை செய்வது சாதாரண விடயங்கள் அல்ல சகோதரர்களே. ஹஸரத் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சற்று களைப்பு ஏற்பட்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூங்கி ஆறுதல் அடைந்து ஓய்வெடுத்து விட்டு பயணத்தை மேற்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் தேடி தேடி எடுத்துக்கொள்கிறார்கள் சஹாபாக்கள். ஒரு நபித்தோழர் ஏதோ ஒரு பொருளை தேடுகிறார், எல்லோரிடமும் கேட்கிறார். இப்போது நான் கையிலே கொண்டு வந்த என் ஒட்டகத்தை கட்டுகின்ற கயிற்றை காணவில்லை, யாரும் எடுத்தீர்களா கேட்கிறார். யாருமே எடுக்கவில்லை என்றார்கள். யாரோ ஒருவர் தமாசாக எடுத்து ஒளித்துக் கொள்கிறார். அப்போது இந்த சஹாபி தேடி அலைகிறார். சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய காது கெட்டுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது. வந்து சொன்னார்கள், லா துரவ்விஉல் முஃமின், லா துரவ்விஉல் முஃமின் ஃபஇன்ன ரௌஅத்தல் முஃமின் துல்முன் அதீம். லுல்முன் அங்கேயும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். திடுக்கிட வைக்காதீர்கள், அங்கலாய்க்க வைக்காதீர்கள், பேதலிக்க செய்யாதீர்கள், ஒரு மனிதனை அப்படி கலக்கமடைய செய்யாதீர்கள், பதற வைக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை கலக்கமடைய செய்யாதீர்கள். துல்ம், அநியாயம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இதுவும் ஒரு அநியாயம். அநியாயத்தின் பிரிவுகள் பல இருக்கிறது. அதிலே சாதாரணமாக திறப்புக்களை எடுத்துவிட்டு, ஃபோனை எடுத்துவிட்டு, சார்ஜரை எடுத்துவிட்டு, பொருளை எடுத்துவிட்டு, எடுக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அநியாயம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஒரு கயிற்றை எடுத்து தமாசாக ஒளித்து வைத்துக் கொண்டு ஒரு அங்கலாய்த்து தேட வைத்தவருக்கு இது அநியாயம். அத்துலுமு துலுமாத்துன் யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளிலே இது பற்றி நீ விசாரிக்கப்படுவாய் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கே எச்சரிக்கிறார்கள் என்றால், அருமையான தோழர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே நம்மால் எத்தனை அநியாயங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை அநியாயங்கள், குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக, தாய் தகப்பனூடாக, குடும்ப உறவுகளூடாக, நண்பர்களூடாக, காணி பூமிகளூடாக, சொத்து செல்வங்கள், பொருளாதாரங்கள், காசு பணங்களூடாக, பட்டம் பதவிகளூடாக எத்தனை அநியாயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை அநியாயங்களை நாங்கள் சாதாரணமாக, சர்வசாதாரணமாக, பராமுகமாக, அவைகளெல்லாம் சின்ன குத்தந்தானே, இதெல்லாம் பெரிய குத்தமா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா துரவ்விஉல் முஃமின், மனிதர்களை நீங்கள் அங்கலாய்க்க செய்யாதீர்கள், அது கூட பாவம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது, அடுத்தவர்களை திடுக்கிடச் செய்யக்கூடாது.
மற்றவர்களுக்கு பங்கம் ஏற்படுகின்ற அளவிலே நாங்கள் நடந்துவிடக்கூடாது. எங்களால் ஒருவர் அநியாயம் இழைத்து விடப்படக்கூடாது. அந்த அநியாயங்கள், அந்த அநியாயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ரப்பிடத்திலே கையுயர்த்தி விட்டால் அந்த அநியாயத்தின் விளைவுகள், அந்த பதுவாக்கள் இந்த உலகத்திலே உக்கூபத்துஹுமா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே எங்களுக்கு காட்டும். எனவே அஞ்சி பயந்து எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமையான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நம்முடைய இந்த காலச்சூழலே ஏற்பட்டது, இப்போதும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை போன்று. அதாவது பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது, விலைவாசி அதிகரித்தது. வழமையாக நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருள்களை இப்போது 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவது போன்ற ஒரு நிலைமை மதீனாவில் கூட ஏற்பட்டது. இதை சகித்துக் கொள்ளாத மக்கள் கடும் கஷ்டப்பட்டார்கள். பொருள்களை வாங்கக்கூடிய மக்களிடத்திலே பணம் இல்லை, பொருள்களுடைய விலைகள் அதிகரித்து கொண்டிருந்தது. நுகர்வோர்களெல்லாம் கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காலம். அப்போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மக்கள் எல்லாம் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், கஷ்டமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், கொஞ்சம்தான் காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள்களுடைய விலைகள் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அந்த வியாபாரிகளிடத்திலே சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், விலைகளை குறைத்து விற்குமாறு கூறுங்கள், கட்டுப்படுத்த சொல்லுங்கள், எங்களால் வாங்க முடியவில்லை, வாழ முடியவில்லை, காசு இல்லை என்று ரசூலுல்லாவிடத்திலே மக்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கட்டளையிடும் தலைவராக இருக்கிறார்கள். வர்த்தக சங்கத்தை எல்லாம் அழைத்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ரசூலுல்லாஹ் ஷரியாவை அமல்படுத்துகின்ற மக்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள், மதீனாவுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொன்னாலே மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு விடுவார்கள். வெளித்தேசத்திலிருந்து 100 ரூபாய்க்கு கொண்டு வருகின்ற பொருள்களை லாபத்திற்காக 200 ரூபாய்க்கு விற்றவர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே விலையை குறைத்து விற்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னல்லாஹ ஹுவல் முஸஅர், விலைகளையும் பொருளாதாரத்தையும் வீழ்ச்சியடைய செய்வதும் உயர்த்துவதும் ரப்புல் ஆலமீன், நான் அல்லது. நான் இந்த வியாபாரிகளை எல்லாம் கூப்பிட்டு விலைகளை குறைத்து வியாபாரம் செய்யுங்கள், மக்கள் சங்கடப்படுகிறார்கள் என்று நான் சொல்ல, அவர்கள் அப்படியே செய்ய, அவர்களுக்கு அதனால் நட்டம் ஏற்பட, நாளை மறுமையுடைய நாளிலே அந்த மக்களெல்லாம் வந்து நின்று யா அல்லாஹ், இந்த முஹம்மத் நட்டம் ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்ல, இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலாவை அநியாயம் செய்தவனாக நான் சந்திக்க விரும்பவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னை ஒரு அநியாயக்காரனாக மக்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி, ஒரு அநியாயக்காரனாக நான் அல்லாஹுவை சந்திக்க நான் விரும்பவில்லை என்று பெருமானார் சொல்லுகிற அளவுக்கு அநியாயத்தை ரசூலுல்லாஹ் மக்கள் மத்தியிலே பயந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நல்ல விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது, உரிமை மீறுவது, அடுத்தவர்களுடைய பொருள்களை களவாடுவது, எடுப்பது, சூறையாடுவது, அபகரிப்பது, இது பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். சர்வசாதாரணமாக மதீனாவிலே அன்று காணப்பட்டது அராக் என்கின்ற இந்த பல்லு குத்துகின்ற மிஸ்வாக் என்று சொல்லுகிறோமே, அது போன்றது ஒரு குச்சி, அந்த மரம், அதெல்லாம் சர்வசாதாரணமாக அங்கே மதீனா தெருக்களிலே காணப்பட்டது அப்போது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய பொருள்களை எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால், உரிமையின்றி எடுத்தால், அபகரித்தால், கொள்ளையடித்தால், உரிமை இல்லாமல் பறித்து கொண்டால், நோவினைப்படுத்தி வைத்து கொண்டால், மறுமையுடைய நாளிலே அவருக்கு அது நெருப்பாக கழுத்திலே போடப்படும், எடுத்துக்கொண்டே திரிவார், அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். இப்படியெல்லாம் ஹதீஸ் சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளக்கத்தை கூறிக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குச்சி என்று கேட்கிறார், இந்த அராக்கு குச்சி அதை எடுத்தாலுமா என்று கேட்கிறார்.
வலவ் இந்த அராக்கு குச்சிமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார் சஹாபை. ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் வலவ் பி அராக், ஒரு அராக் போன்ற தேவையில்லாத கேவலமான ஒரு பொருளை அடுத்தவனிடத்திலே இருந்து நீ உரிமை இல்லாமல் எடுத்துக்கொண்டாலும் அது அநியாயம், அந்த அநியாயத்தின் விளைவை மறுமையிலே நீ சந்தித்துக் கொள்வாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அடுத்தவர்களுக்கு தீங்கிழைப்பது என்பது, அநியாயம் செய்வது என்பது, கர்மம் செய்வது என்பது சாதாரணமான விடயமல்ல. அந்த பெண்மணி முட்டி உடைந்த போது, தண்ணீர் கொட்டிய போது என்ன சொன்னாள்? நாளை மறுமையுடைய யா உதர், ஏ நாசமாப்போனவனே, ஏ அநியாயம் செய்தவனே, நாளை மறுமையுடைய நாளிலே ரப்புக்கு முன்னால் நீயும் நானும் கொண்டு வரப்பட்டு நீதி விசாரணை நடத்தப்பட்டு உன்னை நான் அல்லாஹ்விடத்திலே, அந்த ரப்பிடத்திலே முறையிடுவேன் என்று ஒரு பெண்மணி சொன்னாள் அல்லவா? அருமையான சகோதரர்களை, நம்மை பற்றி முறையிடுவதற்கு எத்தனை மிருகங்கள் காத்து கொண்டிருக்கிறதோ, எத்தனை ஜீவன்கள், உயிர்கள், உறவுகள் காத்து கொண்டிருக்கிறதோ, ரப்பை பயந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அவைகளுக்கான பரிகாரங்களை தேடாமல் மரணித்து விட்டால் நாளை மறுமையுடைய நாளிலே தப்பித்து கொள்ள முடியாது. சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹ் இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு. கேட்டார்கள், பங்குரோத்து பிடித்து லொஸ்தானவனை தெரியுமா யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், தெரியாது யார ரசூலுல்லாஹ். சொன்னார்கள் விளக்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டு சுவர்க்கம் நுழைவதற்கு தயாராக மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்விடத்திலே வந்து நின்று கொண்டிருப்பார் ஒரு மனிதர். நாமெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, பெரிய ஓனராக இருந்தார், செல்வந்தராக இருந்தால், போடியாராக இருந்தார், முதலாளியாக இருந்தால், பட்டின சொந்தக்காரனாக இருந்தார், நடந்து செல்கிறார் பாருங்கள், ஒட்டாண்டி ஆகிவிட்டார் பாருங்கள், ஓடுவதற்கு சைக்கிள் கூட இல்லை பாருங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா? இந்த அளவுக்கு லொஸ்டாகி போய்விட்டான் மனிதன் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்படி ஒரு கட்டம், அதைவிட ஒரு மோசமான கட்டம் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஒரு கட்டம் வரும். அள்ளி எடுத்துக்கொண்டு நன்மைகளோடு அங்கு வந்து கொண்டு நின்று கொண்டிருப்பார். சுவர்க்கம் தயாராகி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. பாதிக்கப்பட்ட மக்கள் ஓடி வருவார்கள். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இவன் உலகத்திலே அநியாயம் செய்தான், கர்மம் செய்தான், என் சொத்துக்களை அபகரித்தான், என் மானத்தை போக்கினான், என்னை கேவலப்படுத்தினான், எனக்கு அடித்தான், என் குடும்பத்தை கேவலப்படுத்தினான், என் மானத்தை வெளியிட்டான், எனக்கு ஏசினான், மறைக்க வேண்டியதை வெளிப்படுத்தினான், என் சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக மாறினான், ஃபைல்கள் திரட்டினான், லோயர்கள் பிடித்தான், ஜட்ஜ்மெண்ட் பண்ணினான், நீதிமன்றத்திலே என்னை நிறுத்தி என் சொத்துக்களை சொந்தக்காரனாகினான், என் அநியாயமாக என்னை அங்கிழுத்தான், இங்கிழுத்தான், கேவலப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், நோவினைப்படுத்தினான், அடித்தான், உதைத்தான், ஏசினான். என்ன முறைப்பாடுகள் இருக்கிறதோ அத்தனை முறைப்பாடுகளும் அவனுக்கு எதிராக சொல்லப்படும் என்றார்கள் நபிகளார். சொல்லப்பட்ட போது அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? இந்த பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற இந்த மனிதனுக்கு அவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை பரிசுத்தமாக மாற்றி, சுவர்க்கத்திற்கு நீ செல்லு, நீ போ சுவர்க்கத்திற்கு என்று அந்த மனிதனை சந்தோஷப்படுத்தி சுவர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு இவரை நரகத்திற்கு அனுப்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்திலே அநியாயம் செய்துவிட்டு, கர்மம் செய்துவிட்டு, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு, அடுத்தவர்களை நோவினைப்படுத்திவிட்டு, சிலருக்கு வாயை திறந்தால் அடுத்தவர்களை நோவினைப்படுத்துவது தொழில், சிலருக்கு வாயை திறந்தால் அடுத்தவர்களை நோண்டி குத்தி பேசி, அவர்களுடைய குலத்தை பேசி, குறையை பேசி, அவர்களை நோவினைப்படுத்தி, என்ன போறார் அவர் தெரியாதா என்று ஆரம்பித்து ஏயிலிருந்து ஜெட் வரைக்கும் பேசி முடிக்கின்ற நாவிலே அப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்த மக்கள் கூட நம்மளே இருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் வந்து ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே ஒரு பெண்மணி இருக்கிறாள் யா ரசூலல்லாஹ், அவள் ராவெல்லாம் தொழுகிறாள் யா ரசூலல்லாஹ், பார்க்கிற நேரமெல்லாம் இபாதத்தான் செய்கிறாள், தொழுகிறாள், துசல்லி வத்தசூமுன் நஹார், பகலைக்கெல்லாம் நோன்பு பிடிக்காள்,
ரமலான் மாதத்திலும் நோன்பு பிடிக்கிறாள், ரமலான் அல்லாத மாதங்களிலும் நோன்பு பிடிக்கிறாள். ஆனால் இபாதத் கப்பல் யா ரசூலல்லாஹ், வாய் சரியில்லை யா ரசூலல்லாஹ். தூதி ஜீரானஹா, அடுத்தவர்களை நோவினைப்படுத்துகிறாள், பக்கத்து வீட்டுக்காராக்களோடு சண்டை செய்கிறாள், அவருடைய நாக்கு சரியில்லை, கண்ட நின்றதெல்லாம் பேசுகிறாள், நோவினைப்படுத்துகிறாள், அடுத்தவர்கள் அவளால் நோவினை அடைகிறார்கள் யா ரசூலல்லாஹ் அந்த பெண்ணால. ஆனால் இபாதத்காரி யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அப்போ அவளை நீங்கள் வஹிய ஃபின்னார், அப்போ நீங்கள் அவளை நரகத்தில் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். தொழுகையாளிகள், இபாதத்துவாளிகள், நோன்புதாரிகள், பள்ளி சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். நாவு சரியில்லை என்பதற்காக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபாக்கள் அள்ளிக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து ஒரு செய்தியை, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள் மதீனாவிலே, அளவோடத்தான் தொழுகிறாள், மக்தூபா குறிக்கப்பட்ட தொழுகைகளை தொழுது முடிக்கிறாள், அளவோட வணக்கம், நோன்பு மாதத்தில் மாத்திரம் தசூமுல் ரமலான், ரமலானுடைய மாதங்களிலே மாத்திரம் தேவையான நோன்புகளை நோற்றுக்கொள்கிறாள். ஆனால் அமைதியான பெண்மணி, அவளால் உலகத்திற்கு மக்களுக்கும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் எந்த தீங்குமே இல்லை யா ரசூலல்லாஹ். சாலிஹான பெண் யா ரசூலல்லாஹ், ஹிய ஃபில் ஜன்னா, அவளை நீங்கள் சொர்க்கத்தில் பார்க்கலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அநியாயம் நாவினால் செய்யப்படுகின்ற, நம்முடைய குரலினால் செய்யப்படுகின்ற, வாயினால் நடைபெறுகிற இந்த அநியாயம், இந்த கீறிக்கிளி, அடுத்தவர்களுக்கு நோவினை செய்வது, பகடியாக ஏசுவது, சொல்லாமல் சொல்லுவது, குத்தாமல் குத்துவது, குறையை வெளிப்படுத்துவது, இந்த போகிறார் தெரியுமா, அவர் சங்கடப்படும், யா அல்லாஹ் இந்த மானத்தை போக்காற்றான், ஒருத்தருக்கும் தெரியாத விடயத்தை இன்று இவன் சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் நிலைமை என்னை யோசித்து பாருங்கள். சொன்னார்களே ரசூலுல்லாஹ், நன்மைகளோடு வந்து நன்மைகளோடே வாரார். தொழுக கப்பல், இபாதத் கப்பல், நன்மைகளோடு வந்து ஒட்டாண்டியாக மாறி நரகத்திற்கு நுழைகிறார் ஒரு மனிதர் என்று சம்பவத்தை சொன்னார்கள் அல்லவா ரசூலுல்லாஹ். நோன்புதாரியாக இருந்து, தொழுகையாளியாக இருந்து, இபாதத் கப்பலாக இருந்து நரகத்திலே போய் நுழைகிறாள் என்று சொன்னார்கள் அல்லவா ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹ். அருமையான சகோதரர்களே, எங்களுடைய நிலைமையை எப்படி நாங்கள் தீர்மானிப்பது? ரமலான் வருகிறது, நோன்பு வருகிறது, பள்ளிவாசல்களோடு, இபாதத்துக்களோடு, தொழுகைகளோடு, திக்ரு ஃபிக்ருகளோடு, குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறோம். எங்களுடைய நாவிலே ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன? இவ்வளவு காலத்திற்கு உள்ளங்களிலே ஏற்பட்ட மாற்றம் என்ன? எத்தனை கொத்துபாக்கள், எத்தனை பயான்கள், எத்தனை நாவடக்கங்கள், எத்தனை உள்ளடக்கங்கள், உள்ளத்தை பக்குவப்படுத்துவது, எத்தனை கேட்டிருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும், எங்களிலே மாற்றம் திருத்த வேண்டும். யா அல்லாஹ், என்னால் ஒரு மிருகமோ, ஒரு உயிரினமோ, ஒரு மனிதனோ, ஒரு பெண்ணோ, ஆணோ, தாய் தகப்பனோ நோவினை அடையக்கூடாது. நான் அவர்களுக்கு நோவினை செய்தேன் என்ற பட்டியலிலே நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹு தஆலா சன்னிதானத்திலே எழுப்பி வைத்து எனக்கு தண்டனை வழங்கக்கூடாது, அதற்கு நான் சொந்தக்காரனாக ஆகக்கூடாது ரப்பி ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி பூண்டவர்களாக எங்களுடைய லைஃப், என்னுடைய காலங்கள் கழிய வேண்டும். அப்படி ஒரு உறுதி பூண்ட மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.